வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் பிருத்விராஜ் சுகுமாரன் நடித்த நோபடி. இந்த படம் ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கை எப்படி ஒரு சம்பவத்துக்குப் பிறகு முழுசா மாறிப்போகுது என்பதைத்தான் பேசுது. பிருத்விராஜ் இங்கே ராஜீவன் என்ற சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி நடித்திருக்கிறார். வைஃப், குழந்தைகள் என்று ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப். எந்த பெரிய ஹீரோவும் இல்லாமல் ரொம்ப சாதாரண மனிதராகவே ஆரம்பிக்கிறார். ஆனா ஒரு நாள் அவர் எதிர்பாராத ஒரு விஷயத்தை பார்க்கிறார். அதுக்குப் பிறகு அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறது. ஒரு சீரியஸ்க்குள் அவர் சிக்கிக் கொள்கிறார். அதிலும் முக்கியமாக, அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காகவே சந்தேகப்படப்படுகிறார். இங்கிருந்துதான் ஆக்சுவல் த்ரில்லர் ஆரம்பிக்குது. ராஜீவன் எப்படி இந்தல இருந்து தப்பிக்கப் போறார்? யாரை நம்புவது? யாரை நம்பக்கூடாது? அவர் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பார்? இந்த கேள்விகள்தான் படம் முழுவதும் நம்மை கேரி பண்ணுது. முதல் பாதி எனக்கு ரொம்ப ஆயிருந்தது. நான்லினியர் நரேஷன் மற்றும் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நல்ல கியூரியாசிட்டி கொடுக்குது. ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்று ஸ்லோலி ரிவீல் பண்ணுறது நல்லா ஒர்க் ஆகுது. பிருத்விராஜ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, அவர் ஓவர் த டாப் ஹீரோ மாதிரி நடிக்காமல் ஒரு சாதாரண மனிதனுடைய ஃபியர், டென்ஷன் ஐ காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார். பார்வதிவும் மீரால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. வைஃப்னு மட்டும் இல்லாமல் தனக்கென ஒரு ஒப்பீனியன் இருக்கிற காட்டியிருக்காங்க. ஆக்ஷன்ல குறிப்பா லெஃப்ட் ஃபைட் சீக்வன்ஸ் நல்ல இம்பாக்ட் கொடுக்குது. சினிமட்டோகிராஃபி மற்றும் ஜேக்ஸ் உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ஒரு டார்க் த்ரில்லர் ஃபீல் கொடுக்குது. ஆனா நண்பர்களே, செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட பிகெஸ்ட் ப்ராப்ளம். முதல் பாதியில் இருந்து அந்த ஸ்பீட் மற்றும் சஸ்பென்ஸ் இரண்டாவது பாதியில் கொஞ்சம் குறைகிறது. சில விஷயங்களை நமக்கு புரிந்த பிறகும் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஃபீல் வருகிறது. அதனால்தான் கிளைமேக்ஸ் வரும்போது சரி, புரிஞ்சிடுச்சு, அடுத்தது என்ன என்ற ஃபீலிங் சில இடங்களில் வரலாம். இந்த கதையை இன்னும் சுமார் 30 நிமிடங்கள் குறைத்திருந்தால் இன்னும் இருந்திருக்கும் என்று சில விமர்சனங்களும் குறிப்பிட்டுள்ளன. Strong performances, interesting first half, good technical work, different thriller setup, இவை எல்லாமே படத்துக்கு பிளஸ். ஆனால் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் மற்றும் வீக்கர் ஃபைனல் ஆக்ட் கொஞ்சம் மைனஸ். So overall, நோபடி ஒரு பெர்ஃபெக்ட் த்ரில்லர் கிடையாது. ஆனால் ஒரு டிஃபரண்ட் கிரைம் த்ரில்லர் பார்க்க விரும்புகிறவர்களுக்கு டெஃபினெட்லி ஒரு ட்ரை கொடுக்கலாம். என்னுடைய ரேட்டிங் 3/5.